ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பாலா. எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெண்டில் தமிழ்னு பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமகா சைட்லேருந்து XSR 155 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம திருவள்ளூரில் இன்றைக்கி தான் வந்து சம்பத்ராஜ் மோட்டார்ஸ்னு ஒரு அவங்க பிராண்ட் இருக்குது. ஸோ அவங்க சைட்லேருந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளையும் வந்து அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவங்க கிட்டேருந்து 2 வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் நானும் அவங்களை ரீச் பண்ணியிருந்தேன். ஸோ ரீச் பண்ணும்போது அவங்க சைடில் ஒரு சின்ன சப்போர்ட் வந்து நீங்கள் வாங்க இது மாதிரி லான்ச் பண்ணிகிட்ருக்கோம், வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். மற்ற இன்டெப்த் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க சர்வீஸ் மேனேஜர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க நான் சொல்கிறத விட அவங்க இன்னும் டெப்த்தாக சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் ரீச் பண்ணி நான் என்னன்றது உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நியூவாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஸோ ஃபஸ்ட் வீடியோ இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ லான்ச்சிங் வீடியோ எல்லாருக்கும் லான்ச் பைக் லான்ச் ஆகுது இல்லையோ, நம்மளுக்கு ஒரு நியூவாக லான்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து அங்கே போகும்போது நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பிளான் வச்சுருக்காங்க. நான் ஒன்று வந்து லான்ச்சிங் வீடியோவாக ஷூட் பண்ணுறது, செகண்டரி வந்து அதை வண்டி டீட்டெயில்ஸ் ஸ்பெக் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு போது லான்ச்சிங் வீடியோ தான். ஸோ லான்ச்சிங் வீடியோஸ் வந்து கூட யார் யார் வரா, எப்படி போகிறோம், இது எல்லாமே ஏன் அப்படி போகிறோம் அப்படின்றது பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யமகாஸ்வரம் போகிறோம். ஸோ யமகாஸ்வரம் போயிட்டு ஸோ அங்கேருந்து வந்து ஒரு சர்டன் பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ அங்கே பிளேஸ்க்கு போகிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் மேனேஜர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவார். ஸோ அங்கே தான் போயிட்டு அந்த லான்ச்சிங் இவெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி வர மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ செகண்ட் வந்து ஸ்பெக் உங்களுக்கு அதை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து 2 வீடியோஸ் கன்ஃபியூஸாக வரும். ஸோ பார்த்து எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இன்கேஸ் எதுவும் மிஸ்டேக்ஸ் அது மாதிரி எதனா இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஈஸியாக நீங்கள் சொல்லுவீங்க, நான் கற்றுப்பேன். ஈஸியாக போய் நேரில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கைஸ், சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷோரூம் வந்தாச்சு. ஷோரூம் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான்ன்ற மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறதுக்கு பதிலாக மேனேஜராகவே சொன்னார். இன்னும் ஈஸியாக இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ சார், இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த XS 155 அண்ட் FZ டிரைவோட லான்ச்சிங் வந்து நம்ம செரமனி பண்ண போகிறோம். இது சம்பத்ராஜ் மோட்டார்ஸ் மணவாளர் திருவள்ளூர்ல இருக்கு என்னோட பிரான்ச். அண்ட் ஒன் மோர் திருவள்ளூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அண்ட் திருத்தணியில இருக்கு, அண்ட் காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ என்னோட லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து டுவர்ட்ஸ் நைட் கஸ்டமர்ஸ் 50 கஸ்டமர்ஸ் நாங்கள் வர வைக்கிறோம். ஸோ கஸ்டமரோட வியூ பாயிண்ட்ல நாங்கள் இந்த லான்ச்சிங் பண்ண போறோம். ஸோ எங்க இருந்து பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து ரைட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஷோரூம் டு சத்யேந்திரா ரெசார்ட் ஸ்ரீபெரும்புதூர். ஸோ அங்க போய் நாங்கள் ரீச் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல கஸ்டமரோட ரிவ்யூல என்ன மாதிரி இருக்கு, இந்த லான்ச்சிங் அவங்க பண்ண போறாங்க, ஸோ அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட், அவங்களுடைய ஃபீட்பேக், ஸோ இதை கலெக்ட் பண்ண போறோம். அதுதான் எங்களுடைய மெயின் கோல். இதோட மெயின் கான்செப்ட் ப்ளூ ஸ்டிக் கேம்பெயின் சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் இந்த நாங்கள் ப்ளூ ஸ்டிக் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் இந்த ரைடும் சேர்த்து நாங்கள் இதை பண்ணுறதுனால ஸோ கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எனக்கு டேரக்டாக கிடைக்குது, அவங்களோட ஃபீட்பேக் டேரக்டாக எனக்கு பண்ணுறோம். ஸோ இது நம்ம எத்தனை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 50 members. எத்தனை மணிக்கு நம்ம இங்கே கிளம்புறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா 9 o'clock we are arranged 9 o'clock இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே ஆன் த வே வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இங்கே ரீச் ஆன பிறகு இங்க இருந்து 9:30 வைண்டப் வரும். இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகுது. ஸோ ஒரு 10 o'clock வந்து நமக்கு செக்இன் இருக்கு. ஸோ அங்கே போன உடனே செக்இன்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு லான்ச் முடிச்சுட்டு ஜஸ்ட் சின்ன ஒரு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். சார் மொபைல் சிஸ்டம் அங்கேயே இருக்குது. லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபைனல் இதான். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம வந்து நேரில் போயிட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படின்றது பார்க்கலாம். ஒன்ஸ் எல்லா ப்ரோசஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கு அவங்ககிட்ட நம்ம ஃபீட்பேக்ஸ் என்னன்றது மொத்தம் கேட்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. மற்றெல்லாம் நம்ம நேரில் போயிட்டு அங்கே விசிட் பண்ணும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம நேரில் அங்கே போய் பார்க்கலாம் எல்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம
க்ளோஸ் வரும். ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட், அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் வேண்டாம். அங்கேயும் பில்லர் தான் நோடி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஒரே ரோடு பெங்களூர் லைன். ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் சிக்னல் விட்டுருங்க, ரெண்டாவது சிக்னல் விட்டுருங்க. நான் முன்னாடி போவேன், இவர் கோஆர்டினேட் பண்ணுவார். அவரும் அந்த இவரும் வருவார். சரி, இவரும் உங்களுக்கு எனி டவுட் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் எடுத்துக்கோங்க. சர்வீஸ்க்கு எனக்கு கால் பண்ணலாம், ஏதாவது இஷ்யூனாலும் எனக்கு கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் நிறைய பேருக்கு இல்லைனாலும் நீங்கள் கொடுக்குங்க. என் நம்பர் 7845 777675. எதாவது டவுட் எனக்கு கால் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம சர்க்கிள் கிராண்ட் ரெசார்ட் போயிடலாம். ரெசார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுவோம். அதை பிடிச்சிட்டு நீங்கள் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், கேம்ஸ் அது இருக்கும், ஆக்சஸ் பண்ணலாம். வந்து லஞ்ச் முடிச்சுட்டு செக் பண்ணுவோம். தேங்க்யூ. Okay, let's go. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து ரெசார்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ வரும்போது வீடியோஸ் கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் வர வழியில். ஸோ எல்லாமே கேதர் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறது, ஃப்ளாகில் லான்ச் பண்ணிக்கலாம் கிளம்புறது, இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. வைப்ஸ் நல்லா இருந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் பார்க்கும்போது ஃபீல் குட்டாக நல்லா இருந்தது. ஸோ பைக்ஸ் எல்லாமே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க, முன்னாடி தெரியும். ஸோ இங்கே தான் பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் உள்ள போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் லான்ச்சிங் ஈவெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அவங்க கூடயும் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பிளான் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் எல்லாம் ஐடியா வச்சுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கேட்போம். மற்றதெல்லாம் வந்து நம்ம லான்ச்சிங் ஈவெண்ட்டில் தான் கோத்ரூ பண்ணி பார்க்கணும் எல்லாமே. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னுடைய நேம் வந்து சதீஷ்குமார். நான் சம்பத்ராஜ் மோட்டார்ஸ் குரூப்போட சர்வீஸ் மேனேஜர். ஸோ இன்க்ளூடிங் நான் காஞ்சிபுரமும் பார்த்துக்குறோம், பட் திருவள்ளூரும் என்னோட மெயின் ஷோப் திருவள்ளூரும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களை பற்றி நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ சம்பத்ராஜ் மோட்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 ஏரியாவில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கோம். ஒன்று திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மனோகர் நகரில் எங்களோட ஷோரூம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு ஷோரூம் இருக்குது, திருத்தறையில் we are கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு தெரியும் பெரிய காஞ்சிபுரம் அண்ட் பொன்னேரிக்கரை. ஸோ இப்போ நியர்பைல சுங்காச்சேத்தத்தில் we are கோயிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஷோரூம் ஓப்பன் பண்ணியாச்சு, சர்வீஸும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் சுங்காச்சேத்தத்தில். ஸோ அதாவது உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ மெயின் திங் இந்த ஒரு ரைடுக்கும் எதுக்காக நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கேதராக இருக்கணும், கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டரில் வண்டி எடுத்து வச்சு நின்றுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன நடக்கும்னா உங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் சரி, சார் நியூ வெஹிக்கிள் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னாலும் சரி, இந்த வண்டி எனக்கு வேணும்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் எங்களுக்கு நீங்கள் நமக்குள்ள ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான். ஸோ இப்போ எதுக்கு எப்போதுமே வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வரும், ஸ்கூட்டர்ஸு, ரேசட்டார், ராசினோ, எஃப்சி, R15, MT அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி நம்ம என்ன வண்டி வர வச்சிருக்கோம் எல்லாமே R15 ஃபோக்கஸ் அண்ட் FT. ஏன் இந்த வண்டியோட குறிப்பிட்டு அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸோ R15 அண்ட் MT 2 வெஹிக்கிளுமே வந்து ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி.
ரேட் வைஸ்லயும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் வைஸ்லயும் சரி, லேபர் வைஸ்லயும் சரி கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது. இந்த காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம்? ஸோ எல்லாருமே ஃபீல் பண்றது எனக்கு ஸ்பேர் அதிக ரேட்டா இருக்கு, லேபர் அதிக ரேட்டா இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு டெஃபினெட்லி அவங்களோட மெயின்டெனன்ஸ் டிபெண்ட் அந்த மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு காஸ்ட் வேரியேட் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு 4th பெய்டு வருது. ஸோ 4th பெய்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ் ஒரு லேபர் வரும், அண்ட் எக்ஸ்ட்ரா செஸ் லேபர் என்ன மாத்தினாலும் லேபர்ஸ் வரும், வாட்டர் வாஷ் பண்ணனாலும் சார்ஜஸ் வரும். இதெல்லாம் வேண்டாம் ஏஎம்சி போகலாம் அப்படின்னு போனீங்கன்னா 1600 rupees ஒரு ஏஎம்சி. ஸோ 1600 rupees கொடுத்தா நமக்கு என்ன பெனிஃபிட்? ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏஎம்சின்ற கான்செப்ட்ல 999 R15 செக்டர்ஸ் எல்லாருமே எம்டி எல்லாமே 999 நீங்க பே பண்ணா போதும். அதுல என்னென்னலாம் வந்துருந்தீங்கன்னா ஏஎம்சி 3 ஃப்ரீ சர்வீசஸ் வந்துரும். ஒரு சர்வீஸ்க்கோட லேபர் பாத்தீங்கன்னா 600 வரும். அது 600 வராது, 3 சர்வீஸ்க்கும் வராது. அது இல்லாம ஸ்பேர்ல வந்து 5% டிஸ்கவுண்ட், லேபர்ல 10% டிஸ்கவுண்ட், 2 வாட்டர் வாஷ். இதோட போதுமா? இல்ல. ஏன்னா எம்டி R15 வெஹிக்கிள்ல கிக்கர் கிடையாது. நம்ம வண்டி தள்ளிட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு பிரேக் டவுன், ஒரு பஞ்சரோ, பெட்ரோல் இல்லையோ, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா யாரை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு? வேற யாராவது ஒரு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ இல்ல ஒர்க் ஷாப்பையோ இத மாதிரி டிபெண்ட் பண்ணி நிக்கிறோம். சோ அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரோட் சர்வீஸ் அசிஸ்டன்ட் RSA ஒரு கான்செப்ட் நாங்க எடுத்து வந்து வச்சிட்டோம். இந்த 999 போட்டிங்கனாவே அது இன்க்ளூடிங் ஃப்ரீ. உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடும், டோல் ஃப்ரீ நம்பர் அதுல இருக்கும் 24/7. சார் நான் காஞ்சிபுரத்துல வண்டி எடுத்தா நீ அங்க போட்டீங்க, நான் சென்னை போகும்போது எனக்கு பிரேக் டவுன் ஆச்சு, ஒர்க் பண்ண முடியுமா? அது பேன் இந்தியா நீங்க எங்க போனாலும், நீங்க காஷ்மீர்ல பிரேக் டவுன் ஆனாலும் அதுல கால் பண்ணாலும் அவன் ஃப்ரீயா தான் பிக் பண்ணுவாங்க. ஃப்ரீயா தான் பிக் பண்ணுவாங்க. நியர்பைல இருக்க ஆத்தரைஸ்ட் டீலர்ல உங்க வெஹிக்கிளை டிராப் பண்ணுவாங்க, உங்களுக்கு எடுத்துட்டு வந்து விடுவாங்க. சரி வண்டியை மட்டும் விடுவாங்க, நான் அங்கேயே தானே நிக்கணும்? நோ, உங்களையும் கூட்டு போவாங்க. நோ சார்ஜஸ், டோட்டலி ஃப்ரீ, ஜீரோ, எந்த பைசாவும் வாங்க மாட்டாங்க. சரிங்க சார் எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு, அப்ப என்ன சார் பண்ணுவாங்க? வண்டி தண்டு போவாங்க. என்ன சார், எந்த ஸ்பாட்ல நீங்க நிக்கிறீங்களோ அதே ஸ்பாட்டுக்கு அவங்க பஞ்சர் கிட்டோட வந்து பஞ்சர் போட்டு கொடுத்துருவாங்க. பட் வந்துட்டு போறதுக்கான காசு வாங்க மாட்டாங்க. அந்த பஞ்சருக்கான சார்ஜஸ் 70 rupees 60 rupees அவங்க கலெக்ட் பண்றாங்க. என்னன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட், பஞ்சர் போற மெட்டீரியல் காஸ்ட். பெட்ரோல் இல்லாம நிக்கிறோம் பைபாஸ்ல, டோல் ஃப்ரீ கால் பண்ணீங்கன்னா போதும். நீங்க எவ்வளவு பெட்ரோல் சார் வேணும்னு கேட்பாங்க. எனக்கு 200 rupees பெட்ரோல் வாங்கணும்னா 200 rupees பெட்ரோல் கேன்ல எடுத்துட்டு வருவாங்க, ஊத்திடுவாங்க. நீங்க கொடுக்க போறது வெறும் 200 தான். போயிட்டு வர சார்ஜஸ் ஃப்ரீ. ஸோ எதுக்குமே சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க இந்த RSA இந்த ஸ்கீமுக்கு. ஸோ இதை வந்து தனியா சார்ஜஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி அண்ட் RSA எல்லாம் சேர்த்து வந்து 2500 ரூபாய் கிட்ட இருக்கு. 2500 rupees கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட அவங்க கிட்ட கொடுத்து என்ன யூஸ் அப்படின்னா ரொம்ப ரேர். சார் எனக்கு எங்க சார் எப்பயாவது தான் சார் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவேன், எப்பயாவது தான் ஆகும். அதை எப்பயாவது ஆகும்போது அதோட பெயின் அதிகமா இருக்கும், அப்போ நமக்கு தெரியாது. ஸோ தட் அதையும் நான் ஃப்ரீயா கொடுத்துட்றேன். இந்த 999 உட்காந்து சார் நீங்க 999 ரூபா பே பண்ணீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும், 2 வாட்டர் வாஷ் வந்துடும், ரோட் சர்வீஸ் அசிஸ்டன்ட் வந்துடும், லேபர்ல 10% டிஸ்கவுண்ட், ஸ்பேர்ல 5% டிஸ்கவுண்ட். சரிங்க சார் நான் சர்வீஸ் தவிர்த்து நான் ரிப்பேர் ஒர்க்ல போறேன், நான் வந்து அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நான் சேஞ்ச் பாக்கெட் மாத்துவேன். டெஃபினட்டா மற்ற கஸ்டமருக்கு கிடையாது. நம்ம ரைடர் கஸ்டமருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க ரைடர் கஸ்டமர்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த ஸ்கீம் எலிஜிபிள். 2 வாரம் கழிச்சு நான் சேஞ்ச் பாக்கெட் மாத்துறேன் சார், எனக்கு அதை டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்பீங்களா? தாராளமா போட்டு கொடுங்க. யாருக்குன்னா வள்ளி நம்மளுடைய Yamaha ப்ளூ ஸ்டிக் ரைடர் கஸ்டமருக்கு மட்டும் தான் இது எலிஜிபிள், நாட் ஃபார் அதர்ஸ்க்கு நாட் எலிஜிபிள். ஏன்னா அதுலயே ஏஎம்சியோட ஸ்கீம்லயே கொடுத்துருவாங்க ஸ்பேர்ஸ் ஒன்லி ஃபார் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ். பட் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கிட்ட வண்டி எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட சர்வீஸ் பண்றாங்க, நம்ம கஸ்டமர். ஸோ தட் நமக்கு அவங்களுக்கு என்ன ஃபேவரா பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸும் நீங்க இப்போ கலர் கேட்டு மாத்தலாம், டோட்டலா அப்புறம் மாத்திக்கிறேன் என்கிட்ட காசு இல்லை, டெஃபினட்டா நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு அந்த காஞ்சிபுரத்துல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டா பிரேம் சாரை நீங்க கால் பண்ணலாம், இவர்கிட்ட கேட்கலாம், அவர் என்ன கான்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா டேக் அ நம்பர், பிரேம் சாரோட நம்பர் இருக்கா அவங்க கிட்ட, காஞ்சிபுரம் டீம் இருக்குல்ல, அவர் நீங்க அந்த குரூப் இருக்குல்ல, குரூப்லயே நீங்க டேக் பண்ணிடலாம்.
அதையும் நான் ஆட் பண்ணிட்டு நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வண்டி சர்வீஸ் வேணுமா ப்ரோ? இப்போ என்னோட திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதுதான். பட் இது வந்து நான் டைரக்டா ஃபோக்கஸ் பண்றேன், இதை இவர் கைட் பண்றாரு. ஸோ அதுதான் வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இது டைரக்டா என்னுடைய ஃபோக்கஸ்ல இருக்கனால இவங்க எதாவது எனக்கு டேக் பண்ணிடுவாங்க. வண்டி சர்வீஸ் வேணாலும் டேக், வண்டி புது வண்டி வாங்கினாலும் டேக், எனக்கு ஒரு கால் பண்ணிடுவாங்க. அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது. ஏன்னா இதை நான் திருவள்ளூர்ல வந்து ஒரு 2.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ளூ ஸ்டிக் ரைடு. பட் காஞ்சிபுரத்துல இதான் 3rd ரைடு, இதுதான் 3வது ரைடே பண்றாங்க. சரி, இதுக்கப்புறம் தான் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஏற்படுத்தணுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் இது மிங்கிள் பண்ணனா, ஸோ இந்த டீம் இவங்க திருவள்ளூர்ல ஆல்ரெடி என் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சார் நீங்க சொல்றீங்க, பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அங்கே நடக்குமா? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க சொல்லிடுறீங்க, அங்க வரும்போது சார் அதெல்லாம் இல்லை சார், அப்போ தான் சார் அவர் இல்லை சார் இப்போ இது நீங்க இது. அதனாலதான் இந்த டீமை கூப்பிட்டு வந்திருக்கோம். எப்படின்னா இவங்க எல்லாமே அதுல யூஸ் பண்ணவங்க தான். சர்வீஸ் வேணுமா, நான் சர்வீஸ் வேணும்னா, வண்டி புது வண்டி எடுக்கணும்னா அப்படின்ட்டு எங்க கிட்ட ஓப்பனா கேட்டுட்டு வர கஸ்டமர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அதே ஃபெசிலிட்டி தான் காஞ்சிபுரம் டீம். உங்களுக்கும் ஒரு பாண்டிங் எங்களோட வரணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் ரெடியாக அது எந்த விதத்தையும் டீம். நம்ம திருவள்ளூர் டீம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் என்ன நீங்க கால் பண்ணலாம். நம்பர் இல்லாதவங்க என் நம்பர் எடுத்துக்கோங்க. என்னோட நம்பர் வேணும்னா நீங்களும் எடுத்துக்கலாம். நீங்களும் எங்களுடைய சர்வீஸ் இஷ்யூஸ்லாம் நீங்க கால் பண்ணலாம். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல, சாரி. 1 year, ஒரு வருஷத்துக்கு அந்த 999 நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது அந்த RSAவும் வந்து நார்மலா எல்லா கஸ்டமர் அவங்க எங்களுக்கு கொடுக்கறது 5 times, இயர்லி 5 times யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இஷ்யூ இருந்தாலும் கால் பண்ணிக்கலாம். ரைடர் கஸ்டமருக்குலாம் ஒரு இன்னொரு நியூஸ். எத்தனை பேர் நீங்க ஆட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் ரைட் போயிருப்பீங்கன்னு தெரியாது. அலௌன்ஸ்டு ட்ராக் டே அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுமா ட்ராக் டேன்னா என்ன தெரியுமா? யாராவது மூவ் பண்ணியிருக்கீங்களா? ட்ராக் டே யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா? ட்ராக் டே யார் பண்ணியிருக்கீங்க? இது செகண்ட் லெவலா தேர்ட் லெவலா நீங்க போறது? செகண்ட் லெவல் போறீங்க. இதுல வந்து 2 லெவல் இருக்கும். ட்ராக் டே அப்படின்றது நீங்க எல்லாரும் உங்க வண்டியை வச்சிருக்கீங்க. நம்ம எதில் ஓட்டுறோம்? ரோட்ல ஓட்டுறோம். நம்ம வண்டியை ட்ராக்ல ஓட்டினா எப்படி இருக்கும்? ட்ராக் மீன்ஸ் என்ன ட்ராக்? MRF ஓட ரேஸ் ட்ராக்கிங். MRF ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அவங்க ட்ராக் வச்சிருக்காங்க. இப்போ ஃபார்முலா 2 நடந்தது அங்கே தானே? ஃபார்முலா இப்போ 2 நடந்தது, பைக் ரேஸ் ஃபார்முலா 2 நடந்தது அங்கே நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கே தான் இந்த கோர்ஸில் தான் நடந்தது ட்ராக்ல. அதுல நம்ம வண்டியை நம்மளே ஓட்டலாம். நீங்க நார்மலா அது உள்ள போகணும்னா ஓட்ட முடியாது. ஏன் ஓட்ட முடியாது? லைசன்ஸ். என்ன லைசன்ஸ்? நம்ம ஸ்ட்ரீட் லைசன்ஸ் கிடையாது, அது ட்ராக் லைசன்ஸ் இருக்கு. ட்ராக் லைசன்ஸ் வாங்கணும். ட்ராக்ல ஓட்டுறதுக்கு நீங்க ஒரு எவ்வளோ 6 month ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ஓட்டணும்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னா, அதுக்கு ட்ராக்ல ஓட்டுறதுக்கு 45,000. நீங்க ட்ராக்ல ரவுண்ட் போயிட்டு 45,000. அதுவும் உடனே கொடுத்துட மாட்டாங்க, லைசன்ஸ் இருக்கணும், 6 months ட்ரைனிங் இருக்கணும். ஆனா இத யமகா வந்து என்ன பண்ணுதுன்னா, ட்ராக் டே வந்து நம்மளுடைய ப்ளூ ஸ்டிக் ரைடருக்கு பண்றாங்க. உங்க வண்டியை அவங்க செக் பண்றாங்க. யமகா டீம் நிறுத்துவீங்க, ஃபுல்லா செக் பண்ணிட்டு வாங்க, இது கம்ஃபர்ட்டா இருக்கா, வண்டி கண்டிஷனா இருக்கா. ஆயில் மாத்தணும்னா என்ன பண்றாங்க? உடனே காசு வாங்குறாங்களா? உடனே மாத்திக்கிறோம். இவர் ஆல்ரெடி ட்ராக் ஓட்டுனவர். அந்த ட்ராக்கோட ஃபீல் வந்து ரேஸ் கிடையாது. நம்ம எல்லாமே ரேஸ்ன்னு நினைச்சோம். இது வந்து ஒரு ஃபீல் ஆகும். அதை ஓட்டும் போது எங்க 160 180 டிகிரி போடணும், எங்க 90 டிகிரி பெண்ட் பண்ணணும், எல்லாமே கிளாஸ் எடுப்பாங்க. டோட்டலா கிளாஸ் எடுப்பாங்க, உங்களை ஓட்ட வைப்பாங்க. நீங்க அந்த ட்ராக்ல நீங்க ஓட்டலாம், நீங்க டிரைவ் பண்ணலாம், உங்க வண்டியை நீங்க ஓட்டலாம். உங்க R15 எடுத்துட்டு போயிட்டு அங்க நின்று
03 02 ஸ்டிக்கர் வச்சுட்டு ப்ரொஃபஷனல் உங்களுக்கான ஷூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஷூட்டு. கீழே விழுந்தாலும் எந்த டேமேஜும் ஆகாது, எந்த ஸ்கிராச்சஸும் ஆகாது, எந்த அடியும் படாது. யாருக்கு நீங்க விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றாங்க? வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா கூட அப்பயே மாற்றி கொடுத்துருவாங்க. உடனே ரிப்பேர், எந்த ஒரு காசும் வாங்க மாட்டாங்க. அதான் வாங்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க? சரி, அது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்க சார், எப்படி ஃப்ரீயா சார் 45,000 50,000 கொடுத்தலாம் என்னால் போக முடியாது சார், லைசன்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்க ரோட் லைசன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருப்பீங்க? 45,000. அந்த ட்ராக்ல ஓட்டணும்னு ஏதாவது யோசனை இருக்காது. டிவியில் பார்த்துருப்போம், ட்ராக்ல பெண்டை போட்டு போறாங்க. அது மாதிரி நம்ம வண்டி ஓட்டணும்னு ஏதாவது தோணி இருக்கா? அப்படி ஓட்டணும்னா எவ்வளவு சார்ஜஸ் ஆகும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எவ்வளவு இருக்கும்? அவங்க 45,000 கேட்பாங்க, நம்ம எவ்வளவு பண்ணலாம்? ₹2,000. வெறும் 2,000 rupees தான். அந்த 2,000 rupeesக்கு என்ன பண்றோம்? உங்களுக்கு டிஷர்ட் கொடுத்துருவோம், இன்ஜின் ஆயில் கொடுத்துருவோம், கீ செயின்ஸ், இன்னர் ஷூட்டு, செயின் லூப், செயின் கிளீனர், இன்னர் ஷூட். உங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் கொடுத்துருவாங்க. என்னன்னா வெட் ஷூட்னுவாங்க. நம்ம லாங் ஏதாவது போனால் அது கூட போட்டு போனீங்கன்னா ஸ்வெட் ஆகாது, அந்த ஷூட் கொடுத்துருவாங்க. அதை நீங்க எடுத்துக்கலாம். ப்ளஸ் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. 2,000 rupeesக்கு உங்களுக்கு ஒரு ஒர்த்தபிள் கிஃப்டும் வந்துடும். நீங்க ரைடும் பண்ணலாம். உங்க வண்டி ஃப்ரீயா செக் பண்ணியும் பண்ணிடுவாங்க, இன்ஜின் ஆயிலும் மாத்திடுவாங்க. உங்களுக்கு டயர் வீக்கா இருக்கலாம், அவங்க சொல்லுவாங்க இந்த டயர் ஓட்ட முடியாது. ஓகே, என்ன டயர் பாக்குறீங்க? எம்ஆர்எஃப் 50% டிஸ்கவுண்ட்ல அங்கேயே இருக்கும், அங்கேயே மாத்திக்கலாம். டயர் என்ன ரேட் வருது இப்போ? R15 ஒரு டயர், ஒரு ரியர் டயர் 4,000 rupees R15. நீங்க அங்க போனீங்கன்னா 2,000ல நிறைய நமக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் ரைட், உங்களுடைய ரைடர் ப்ளூ ஸ்டிக் ரைடரோட பேஸ் பண்ணி தான். இது உங்களுக்கான ஸ்பேஸ், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயம் வேணும்னா நீங்க இந்த ரைடர்ல வந்தனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்க. நார்மல். ஓகே, வெரி குட். மெயின்டெனன்ஸ் நம்ம என்னதான் சர்வீஸ் பண்ணி ஓட்டுறோம், ஆனா வண்டியில ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. எப்படி சார் மெயின்டைன் பண்றது என் வண்டியை? எவ்ரி 3,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3 months, whichever accuracy area, எது ஃபர்ஸ்ட் வருதோ நீங்க சர்வீஸ் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஜின் ஆயில், செயின் லூப், செயின் கிளீன், இன்ஜெக்டர் கிளீன், இதெல்லாம் நீங்க எவ்ரி சர்வீஸ் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமா போகுதுங்கிற ஒரு கான்செப்ட் வராது. எப்பெல்லாம் செயின் லூப் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி 750 kilometers ஒன்ஸ் செயின் லூப் பண்ணணும். சார் 750 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நான் சர்வீஸ் சென்டருக்கு வரணுமா? வர தேவையில்லை. நீங்க இதே இருக்கு 150 rupeesக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க 2 times நீங்க யூஸ் பண்ணலாம். 2 times யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு பாட்டில் நீங்க வீட்லயே செயினை வாஷ் பண்ணிட்டு லோ பண்ணிட்டீங்கன்னா 750 kilometers ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. உண்மையாவே செயின் சீக்கிரமா ஸ்லாக்னஸ் வரும். செயின் கிளீனர் இருக்கு அதே ஸ்மால் பாக்கெட்ல, லூபோ இருக்கு ஸ்மால்ல. வீட்டில் வாட்டர் வாஷ் பண்றோம், பண்ணலாமா? R15 பொறுத்த வரைக்கும் வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. எம்டி R15 இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லி உங்களுக்கு FI தான். உங்களுக்கு எல்லாமே சென்சார்ஸ், டோட்டல் சென்சார்ஸ் தான். நீங்க சைலன்சர் எடுத்தீங்கன்னா ஓட்டு சென்சார், ஒண்ணுக்கு பதில் 2 சென்சார் வந்துருச்சு. த்ராட்டில் கார்பரேட் பதிலா த்ராட்டில் பாடி சென்சார், இன்ஜெக்டர் த்ராட்டில் இன்ஜெக்டர் சென்சார் இருக்கு. ஹெட்ல பாத்தீங்கன்னா ஹீட் சென்சார் இருக்கு, கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு, கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் இருக்கு, ஸ்பீடோமீட்டர்ல சென்சார், எல்லாமே சென்சார்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு யூனிட், பிசி யூனிட்னு ஒரு பேக் பின்னாடி ஒன்று இருக்கும்.
பாடி கண்ட்ரோல் யூனிட். சீட்டு கீழே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, சீட்டை கட்டிட்டு தண்ணி அடிப்பீங்க. தண்ணி அடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வாஷிங்க அதில் பட்டுச்சுனாலே உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக போயிடும். வணக்கம் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன். எஸ் சார். எஸ் சார். திருவள்ளூர் கஸ்டமரும் இருக்காங்க, ரைடர்ஸ் கஸ்டமர், அண்ட் காஞ்சிபுரம் ரைடர்ஸ் கஸ்டமரும் இருக்காங்க. ரெண்டு கஸ்டமர்ஸ் நம்ம ஒரே இடத்துல. சார் வந்து சொல்லியிருந்தேன் சர்வீஸ் இன்ஜினியர் உங்களுக்கு அதான் உங்களுடைய ப்ராப்ளம் இருக்கு, நாங்கள் என்ன சொல்றாங்க எமகார சொல்றேன்னு சொல்றாங்க சார், போதா இல்லையானே தெரியல அப்படின்னு கேள்வி. சாரே டைரக்டா வந்துட்டாரு, என்னுடைய சர்வீஸ் இன்ஜினியர் இவர் தான். பிரச்சனையா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் ஒருத்தர் கிட்ட போடணும், அது ரீச் ஆகிற இடம் எங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இவரு சர்வீஸ் இன்ஜினியர் மிஸ்டர் வசந்த் சார். ரொம்ப அஃபிஷியலாக இருக்குது, ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரின்றது ஈஸியான வேலை. 11 o'clock பண்ணிருந்தோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று, பர்சனல் ஃபங்க்ஷன் ஒன்று, அது முடிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா சார்? வந்து உட்காந்துட்டு தான் இருக்காங்க, எங்கேயும் வெளியே போகல, எங்கேயும் வெளியே விடல. ஜஸ்ட் ரெசார்ட் வந்து வச்சு உள்ள உட்கார வச்சுட்டோம் ஆகல. சரி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விட்டோன்னா லஞ்ச், அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணிக்கலாம். திருவள்ளூர் யாராங்க கொஞ்சம் கை தூக்க முடியுமா? திருவள்ளூர் டீம், திருவள்ளூர், திருநெல்வேலூர், காஞ்சிபுரம் டீம் தான் பெருசாக இருக்கும். நீ காஞ்சிபுரம் டீமா? ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் யூடியூப்ல, இன்ஸ்டாவில், ரீல்ஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஃபார்முலா சம்பத்ராஜ் மோட்டார்ஸோட எக்ஸ்எஸ்ஆர் லான்ச் ப்ளஸ் ஐ திங்க் டெலிவரி பிளான் இருக்குது. ஸோ புக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத புக்கிங்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 வண்டி அப்படின்னாக்கா வந்திருக்கிறது 23,000, 20,000 ப்ளஸ் புக்கிங்ஸ் வந்துருக்கு. சோகமான நியூஸ் சொன்ன மாதிரி எல்லாம் சோகமாக இருக்கீங்க. சம்பத்ராஜ் எமகா டீம் 10,000 புக்கிங் பிளான் பண்ணோம், 20,000 ப்ளஸ் புக்கிங்ஸ் வந்துருக்கு. கிளாப் இல்லாதனால இது ஒரு எதோ நியூஸ் உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன். ஸோ RX எடுக்கலாம். அப்புறம் ஈவன் ஸ்கூட்டர் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் யங்ஸ்டரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, லேடிஸு வயசானவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்எஸ்ஆர்ன்றது ஒரு ரெட்ரோ கான்செப்ட். அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 10,000 பேர் தான் அங்கே வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்களும் வந்திருக்காங்க, R15 கஸ்டமர்ஸும் புக்கிங்ஸாக வந்திருக்காங்க. ஸ்க்ராம்லர்லாம் என்ன, ரெட்ரோலாம் என்ன பார்க்குறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். யமஹாவை ரெஃபர் பண்ணுங்கள், சேல்ஸ் ஆகட்டும் ஆஃப்டர் சேல்ஸ் ஆகட்டும். ஸோ எது வந்தாலும் யமஹா ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் நெய்பர்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் யமஹா ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ, யமஹா பற்றி என்ன தோணுதோ. எஸ் சார், கேட்கல. சர்வீஸ் பற்றி சொல்லிட்டுங்களா? எங்கள் சர்வீஸ் எனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் பற்றி சொல்கிறேன். சர்வீஸில் எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு வண்டியில். அரௌண்ட் 40,000 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ இவங்க எம்டிகிட்ட பேசினேன். எம்டி வந்து இவர் நம்பர் ரெஃபர் பண்ணாரு, எனக்கு கால் பேசினாரு, ரொம்ப பொலைடாக பேசினாரு. 40K வண்டி கொடுத்தேன். 2 months இதுதான் வச்சுருந்தார் வண்டியை, எந்த ஸ்க்ராச்சஸ் இல்லை. 40K டிஸ்கவுண்டோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணார். என்னால் ஜஸ்ட் 9,000 தான் பே பண்ண சொன்னேன், ஒன்லி இந்த ஒயர் கிட் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ் என்னன்னா, என் வண்டியை இவர் டீமில் இருக்க சீனியர் இன்ஜினியர் மட்டும் தான் சர்வீஸே பண்ணுவார், வேறு யாரும் கையை பண்ணும். இன்கேஸ் யாராவது கையை வச்சாலும் அவர் அசிஸ்ட் பண்ணுவார் கூட இருந்து. அது இல்லாமல் என்னோட பர்சனல் வெஹிக்கிள் ஸ்ப்ளெண்டரு, ஆக்டிவா எல்லாமே அவர் சீனியர் அசிஸ்டன்ட் தான் கொடுக்குறேன். அவர் தான் எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தான் இங்கே பண்ணுறது இல்லை. ரோசி தெரியுமா உங்களுக்கு? ரோசி தெரியல. ரோசி ஹோண்டாலேருந்து, ஹோண்டா தான் நினைக்கிறேன், ஹோண்டாலேருந்து யமகாக்கு எப்படி வந்தாலும் தெரியுமா நியூஸு? அவர் ஹோண்டாவில் தான் இருந்தார். ஹோண்டா வந்து அவருக்கு எந்த ப்ரிவிலேஜும் தரல. யமகா வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க. ரோசிக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வண்டியை வந்து என்ன வேணால் மோடிஃபை பண்ணிங்க, அப்போ தான் ஹோண்டாவோட ஃபாலில் இருந்து ரைஸ் ஆனாங்க. அந்த மாதிரி தான் இவர் தான் எனக்கு ரோசி. இவர்கிட்ட வண்டியை கொடுப்பேன், அது என்ன காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் பே பண்ணுவேன். இவருக்கு நம்பி இல்லை இந்த வண்டி, நான் அதுக்கு ஒரு வண்டி கேட்டு போயினேன், ஃபேமிலியோட போகிற மாதிரி வண்டி கேட்டேன். அவர் சொன்னார் இந்த மாடல் வேணாம், வேறு மாடல் சஜஸ்ட் பண்ணார். நான் இப்போ பார்த்து இந்த ரெட்ரோ மாடல் சூப்பரான ஐடியா இருக்குது இவர்கிட்ட, கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ என் பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கிறது.
நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸில் எனக்கு இன்கம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ரெட்ரோ மாடலே ஆல்வேஸ் ஒரு பேட்டரி போட்டேன். எப்பவுமே ஒரு கெட்ட பேர் வாங்கி நல்ல பேர் வந்து கஷ்டம். பேட்டரி வந்து இவங்க எடுக்கவே நான் அவ்வளோ எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஒரு 2.5 லட்சம் கொடுத்து வண்டி எடுத்துட்டு சர்வீஸ் கொடுத்து 2 மாதம் இங்கே நிற்குது. என்னடா இன்னுமே சர்வீஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. இவருக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ் போட்டேன், நான் வேறு பைக் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த வண்டியை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரிவ்யூ கேட்டார். ஒரு ஃபோன் செட்டுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. வண்டியை ஓட்டினேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி பேக் இல்லை, எனக்கு பாடி பெண்டாக இருக்கும். அதனால் எனக்கு தெரியல அந்த இன்ஜுரி அந்த ஃபோன் செட்டு இஷ்யூஸ் என்ன தெரியல. அவங்க டீமில் இன்கேஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு கிரெடிட் நீங்கள் கொடுக்கணும் கம்பல்சரி. ஷோரூம் சொல்லிட்டு கிரெடிட் கொடுக்கணுன்ட்டு வண்டி எடுத்துட்டு ஹேண்டில் வர ஓட்டும் போது பெயின் இருக்கா, நிற்க இஞ்சிருக்கா, ஹேண்டில் இஞ்சிருக்கா, இதுவே எனக்கு தெரியல. எனக்கு பாடி பண்ணுறதுக்குலாம் எனக்கு தெரியாது. அவர் வண்டியை ட்ராப் பண்ணி லைட்டாக ஒரு 90 டிகிரி ட்ராப் பண்ணி வண்டியை ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஃபீலிங் தெரியும். இந்த ஃபீலிங் தெரியுங்க ஒரு மாதிரி சவுண்டு வரும். ப்ளஸ்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது வண்டி. ரொம்ப இதில் அந்த சர்வீஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் செட் மாற்றதுக்கப்புறம் வண்டி கட் அடிச்சு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ போட்டால் அந்த ரிவ்யூ இருக்கான்னா காட்டுங்க, போஸ்ட் பண்ணி காட்டுங்க, ரிவ்யூ பாருங்கள். நீங்களே போனால் கூட இவங்க சர்வீஸில் ஏதாவது ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் கம்பல்சரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நீங்கள் வண்டியை கொடுப்பீங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க டீமில். எனக்கு தெரிஞ்சு இவங்க டீமில் வந்து இன்சார்ஜ் வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் எப்பயும் நான் வண்டி சர்வீஸ் கொடுப்பேன். இன்கேஸ் வேறு யாரும் எடுத்தாலும் இன்சார்ஜ் தான் பண்ண சொல்லுவேன். எனக்கு இவர் கொடுக்குற ப்ரிவிலேஜ் தான் இவங்க டீமில் கொடுக்குற சார் தேங்க்யூ. நாங்களே பார்ப்பீங்கள்ல ஒரு ஷோனாக்கா என்ன சொல்கிறது, எடிட்டர் இருப்பாங்க, கட்டிங்ஸ் இருக்கும், கிளாப்ஸ் இருக்கும். அதாவது சப்போஸ் ப்ளூஃபா என்ன சொல்கிறது, அதாவது சப்போஸ் சரியாக வரனாக்கா திரும்பவும் ரீடேக்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே ப்ரிப்பேர்டு கிடையாது. கொஸ்டினும் ப்ரிப்பேர்டு கிடையாது, ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர்டு கிடையாது. இது எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்ட்ஸ். தேங்க்யூ சார். நீங்கள் எக்ஸஸ் சீக்கிரமே புக் பண்ணணும். நெக்ஸ்ட் திருவள்ளூருக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துருச்சு. அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா? ஃப்ரெண்டு இல்லை உங்கள் நம்ம யமஹா சம்பத்ராஜ் ஸ்டாஃப் வச்சு ஒரு மீடியேட்டரை நீங்கள் கன்வே பண்ணலாம். சண்டே தானே, சண்டே ஃப்ரீயாக பேசலாமே. சரி வர வேண்டாம், அங்கேருந்தே பேசு. சொல்லு எப்படி ஃபீல் ஆகுது, எப்படி நீங்கள் வரலாம் வேண்டாம், அங்கேருந்தே பேசுங்க. என்னோட ஃப்ரெண்டு வண்டி வந்து பேர் சொல்லி பேர் வந்து என் பேர் நிதிஷ். என் ஃப்ரெண்டோட வண்டி வந்து பள்ளத்தில் இருந்துச்சு, தண்ணியில் குட்டையில். அது வந்து ஸ்பேர் வந்து இவங்க சொன்ன டேட்டு வந்து ஒரு 20 days ஆச்சு ஸ்பேர் ஆகும் வர அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்ககிட்ட நாங்கள் ப்ரெஷர் போட்டு ஒரு 1 weekலேயே ஸ்பேர் வந்துச்சு. அடுத்த 2 daysல வண்டி கைக்கு வந்துச்சு. அவங்க எக்ஸ்டிமேட் போட்டது வந்து 35,000 போட்டாங்க இன்ஜின் ஒர்க்கு. அது இல்லாமல் எனக்கு வந்து சீக்கிரம் கேட்டு பண்ணதுனால ஸ்பேரும் கம்மியாச்சு, சீக்கிரமும் பண்ணி கொடுத்தாங்க. 18,000 ஆச்சு. ஓ 18%. வணக்கம் அஜித். ஒரு 5 times சர்வீஸ் கொடுத்துருக்கேன். ஒரு டைம் வந்து வீடெல்லாம் பள்ளமாக இருக்கிற ரோட்டில் வந்து ஸ்டேரிங் ஒன் சைடாக இதுவாகிடுச்சு வண்டி. நான் சர்வீஸ் கிட்ட சொன்னேன், சர்வீஸ் எடுத்துல. ஆனால் ஸ்டேரிங் ஒன் சைடாக இதுவாகுது. நான் ரெடி பண்ணுறேன், அந்த செகண்ட் ரெடி பண்ணி தட்டேன். இப்போ நான் சர்வீஸ் எடுத்து கேட்டேன், நான் 1 week லீவ் ஆனால் நீங்கள் வந்தால் தான் நான் விடுவேன்னு சொல்லி வச்சுட்டேன். காலையில் ஒரு குட். எல்லாமே சர்வீஸ் ஃபீட்பேக்காக இருக்குது. எத்தனை பேர் R15 வந்து டெஸ்ட் ட்ராக் ஓட்டிட்டீங்க? தான் டெஸ்ட் ட்ராக்ங்க. நம்ம MMT ஸ்ரீபெரும்புத்தூர் ட்ராக் இருக்குல்ல, ட்ராக்ல ஓட்டுறவங்க யாராவது இருக்கீங்களா? பெங்களூர் ஹைவே நம்ம ஊருக்குள்ளெல்லாம் விட்டுருங்க, கம்மா குட்டை விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ட்ராக்ல ஓட்டி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் ரியலைஸ் பண்ணது, ஸோ R15 ஆர் MT எஸ்பெஷலி R15 நார்மலி ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ஏன்னா நமக்கு இருக்கிற தொப்பைக்கும் ஹைட்டுக்கும் எப்படி ஓட முடியும்? கஷ்டம் தானே. ஆனால் ட்ராக்ல ஓட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த மேனவரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கார்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடிக்கிறவங்கள காரில் கட்டடிச்சு ஓட்டுவாங்கல்ல, NFS டிரைவிங்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபெராரி NFS. ஸோ அதில் ஈஸியாலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம காரில் போக முடியாது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகலாம்.
அஜித் குமார் சார்லாம் ஓடுறாருல ஸ்பெயின்லலாம். ஸோ அதே மாதிரி R15 டெஸ்ட் ட்ராக்ல ஓட்டினீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்ப வேண்டாம். இப்போ நம்ம ரொம்ப வளர்ச்சியில் ஒடிச்சு திருப்புவோம்ல, சம்டைம்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து இடிக்கும், ஃபோர்க் வந்து இடிக்கும்ல. ட்ராக்ல ஓட்டி பாருங்கள், அதுவே போகும். ரோட்டில் வெண்ணெய் போட்டால் அப்படி வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி அந்த டேர்னிங்கு கார்னரிங்னு சொல்லுவாங்க. அந்த கார்னரிங்கில் எம்டி கூட எனக்கு அந்தளவுக்கு தெரியல. R15 பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். டேம் நீங்கள் கண்டிப்பாக கீழே விட மாட்டீங்க. ஆனால் வண்டி சொல்கிற போக்கு போகணும். நீங்கள் வந்து இழுக்கக்கூடாது. ஏரோடைனமிக் ஏரோடைனமிக் நல்லா இருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஃபார்முலா ஏரோடைனமிக் இன்னொன்று ஸ்டேரிங். அந்த ஸ்டேரிங்கோட அந்த சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கார்னரிங்கில் டக்கு டக்குன்னு படுத்து எழுந்திருக்கிறீங்கல்ல, அப்போ தெரியும். எனக்கு தெரிஞ்சு டெலஸ்கோப்போட யூஎஸ்டி தான். எல்லா வண்டியிலும் யூஎஸ்டினாக்கா இன்வெர்டட் ஃபோர்க்னு சொல்லுவாங்க காம்படிஷனில். யமஹாவில் வந்து அப்சைட் டவுன், அதாவது அந்த அவுட்டர் டியூப் வந்து கீழேயும் இன்னர் டியூப் மேலேயும் இருக்கும். நார்மல் சல்யூட்டோ RX100 காம்படிஷன் வெஹிக்கல்ஸ். வேறு இதில் பார்த்தீங்கன்னாக்கா உல்டாவாக இருக்கும். ஜாடியை கவுத்து வச்சா அப்படி இருக்கும். பிரேக்கில் வந்து பிரம்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரம்மா கேலிபர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒன்றும் நீங்கள் இது பண்ணலாம். அது ஒன்றும் பிரம்போகெல்லாம் மாற்றினீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஃபீட்பேக்கு கேட்கணும் சொல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கேலிபராக மாற்றணுமா? ஆமாம், கேலிபர் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம். திருவள்ளூர் நான் இது வரையும் 21 சர்வீஸ் 19 சர்வீஸ் தான் நான் என்ன பண்ணேன். 2 சர்வீஸ் திருவண்ணூரில் பண்ணேன். 19 சர்வீஸும் நான் வந்து சிலம்பரசன் சொல்றது அவர் எடுத்தாங்க. மொட்டை சூப்பராக பண்ணுறாரு. நம்ம சொன்ன மாதிரி பண்ணுறாரு. மற்றபடி எந்த இதுவும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ். 24 வண்டி என்னென்ன வந்து யமஹா ஒரு 17, அந்த R15 ஒரு 17 வண்டி, MT ஒரு 6 இருக்கும். அதுமா இந்த ஸ்கூட்டர் இருக்கும். உன் நேம் ப்ரோ? கணேஷ். கணேஷ். கணேஷ் கணேஷ் தேங்க்யூ. இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இது வரையும் 19 சர்வீஸுக்கு நான் இன்ஜின் ஆகி கொடுத்ததில்லை. காசு பே பண்ணது அந்த கண்மை பண்ணு. இதெல்லாம் அது இல்லாமல் எனக்கு கேட்குறதெல்லாம் அவங்க நல்லா பண்ணி தராங்க. தேங்க்யூ. சூப்பர். நம்ம யமஹா சம்பத்ராஜ்ல ஒரு ஃபேமிலி சார். அவரும் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. அவருக்கும் டிஷர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு என்ன வேணுமோ, ஹெல்மெட் என்ன ஹெல்மெட், எனக்கு என்ன டிஷர்ட் வேணுமோ அந்த டிஷர்ட். வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா எனக்கு கிடைக்குது. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, எங்கடாக்க அந்த ஷோவில் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் போடுங்கடா. ஒர்த்து ப்ரோ யமஹா ஒர்த்துன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன நாங்கள் ஒர்த்தா வேஸ்ட்டா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாங்கள் பிழைக்க முடியுமா முடியாதா? இல்லை உங்களை பகைச்சிக்கணுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1. ஓகேவா? கலர் எப்படி இருக்கு? So hard and got so far, but in the end, it doesn't even matter. I had to fall to lose it all, but in the end, it doesn't even matter. I tried so hard and got so far, but in the end, it doesn't even matter. I had to fall to lose it all, but in the end, it doesn't even matter. It's hard to so unreal.
so hard and got so far, but in the end, it doesn't even matter. I had to fall to lose it all, but in the end, it doesn't even matter. I tried so hard and got so far, but in the end, it doesn't even. Okay, let's go.